திரு எடப்பாடி பழனிசாமி தான் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல பிஜேபி டாப் பிரஸ்ல யாருக்குமே அதுல அதில் ஒன்றும் பட் அதை சொல்றதுக்கு என்ன அதுல என்ன நட்டம் நான் வரப்போகுது? நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அவங்க உள்ளுக்குள்ள சீட்டு பகிர்வு இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு லெவரேஜா பயன்படுத்துறாங்களா அதை? இருக்கலாம். இப்போ என்டிஏவுடைய ஆப்டிக்ஸை பாருங்களேன். இந்த கூட்டத்தில் அந்த கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒன் ஆஃப் த லீடர்ஸ் தான் அமர்ந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டு பப்ளிக் அது ஏத்துப்பாங்களா? நீங்கள் தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து அகில இந்திய தலைவர்களை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டது திராவிட அரசியல்னால தானே. அது மாறிக்கொண்டிருக்கு. இப்போ செல்வி ஜெயலலிதாவை இப்படி டீல் பண்ண முடியுமா அந்த டேபிளில் பலரோட பலரா? அது காரணம் திராவிட அரசியல், அந்த அம்மாவுடைய சொந்த செல்வாக்கு. திரு விஜயோடைய அரசியலை இன்று எப்படி மதிப்பிடுவீங்க சார்? அவர் பண்ண பெரிய தப்பு தாம் முதல்வராகணும்னு அறிவித்தது தான். அது வந்து ஒரு, அதை சொல்லப்போனால் அது ஒரு நடக்காத ஒன்றை வந்து இதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு பொருந்தாதோ அரசியலில். வேற என்ன சார் சொல்ல முடியும்? நான் தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லலாம். இது செமிஃபைனல்னு சொல்லலாம். எத்தனையோ விதமாக இருக்கிறது. நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அனுபவம் தேவை. அவரோட பெஸ்ட் பார்த்து என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்லுவீங்க? முதல்ல அவர் ஏடிஎம்கேயோடு போயிருக்கணும். ஓ, அதில் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர்னு ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு பாஜக அதில் இருக்க முடியாதுல்ல. நான் சொன்னது அப்போ பாஜகவும் அதிமுகவும் சேராத நிலையில். ஆனால் அப்போ எது அவங்களை சேர விடலை? முதல்வர் யாருங்கிற பிரச்சனை. அந்த முதல்வருங்கிற அறிவிப்பு எப்போ வந்து விட்டதோ ஜூனியர் பார்ட்னர் தான் அவங்களோட சேர முடியுமே தவிர, சின்ன கட்சிகள் தான் சேர முடியுமே தவிர, அதற்கு ஈக்குவலான ஒரு கட்சி சேர முடியாத ஒரு நிலையை அவர் எடுத்துட்டார். அது ஒன்று. அதிமுக பாஜகவை விட விஜய் அதிமுக ஒரு பெட்டர் காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பீங்க? நிச்சயமாக. ஏன் நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். நான் ஒன்று வந்து விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குது, அதிமுகவுக்கு அமைப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது. பூத்தாக அவங்களுக்கு எப்படி திமுககாரன் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு திறமையும் சக்தியும் அதிமுகவுக்கு இருக்குது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் இந்த அனுபவம் எதுவுமே அது உங்களுக்கு கிடையாது. அதுக்கு வந்து ஒரு அமைப்பு, அதுக்கு அரசியல் அனுபவம், பூத்தில் எப்படி போகிறது, ஓட்டரை எப்படி கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி கலையில் தேர்ந்த கட்சி ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் முழுஷா. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஏன்னா 67 71 திமுகவை எதிர்த்து வேலை பண்ணியிருக்கேன். 77 திமுகவோட சேர்ந்து வேலை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி கட்சியில் வேலை செய்கிறவங்க திமுகவிலையும் இன்றைக்கு இல்லை. இந்த திமுகவிலையும் பணம் கொடுத்தா தான் வேலை பண்ணுற நிலைக்கு வந்தாச்சு. ஆனாலும் வேலை பண்ணுவாங்க. ஒரு கட்சி அமைத்து அதன் கொள்கை பிடிப்பு ஏற்படுத்தி அதற்கு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துவதுக்கு இது 10-15 வருடம் ஆகும். உங்கள் அட்வைஸில் அவருடைய பெஸ்ட்டு பார்த்துங்கிறது பவன் கல்யாண் செய்தது போல ஒரு காம்ப்ரமைஸ் செய்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொண்டார். யாரையாவது இப்போ அதாவது இப்போ காங்கிரஸோட தானுங்க. காங்கிரஸுக்கு கணிசமான இடம் கொடுத்து நீங்கள் ஒரு 50-60 இடம் எடுத்துங்க, என்ன தலைவராக ஏற்றுக்குங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடணும். அதாவது எந்த விதமான ஒரு யுக்தியுமே இல்லாத ஒரு அரசியல் அவர் கடைபிடித்ததுனால என்ன ஆயிருக்குன்னா 96 வைகோ இருந்த நிலையில் இருக்கார் அவர். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? கிடையாது. ஒரு பெரும் இளம்பட்டாளம் அவரோட இருக்கிறத பார்க்கறோம். கூட்டமா வரத பார்க்கறோம். யாருக்குமே கூட சரி, ஒரு இடத்துல எத்தனை பேர் வராங்க? எஸ்ஓபினால சில ஆயிரம் பேர் தான் வர முடியுது. நம்ம 25000 பேர் வராங்க. நம்ம திருச்சியில பார்த்தோம், இந்த கரூருக்கு முன்னாடி பார்க்கும்போது கரூர்லயே 25000 பேர் வந்திருந்தாங்க, 30000 பேர் வந்திருந்தாங்க. அதாவது அவருடைய பீக் கூட்டம் கரூர் தான். பீக் கூட்டம். நீங்க வந்து 20 ரேலி அட்ரஸ் பண்றாருன்னு வச்சுப்போம், எத்தனை பேர் வருவாங்க சார்? கணக்கெல்லாம் ரொம்ப வீக் சார். 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வருவாங்க. அவருடைய ரீச்சே அது தவிர ஒன்று என்னென்னா, ஈரோட்டில் மீட்டிங் போட்டால் கரூர் ஆனவங்க போகிறோம். அதாவது அவருடைய பர்சனாலிட்டினால் ஈர்க்கப்பட்டவங்க அவங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்கள்கிட்ட பிடிப்பு இருக்குது, அவன் போய் 4 பேரை ஓட்டு கேட்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. வேறு எந்த புதிய சக்திக்கும் இல்லாத ஒரு ஓப்பனிங் அவருக்கு இருக்கும்னு சார். நீ விஜயகாந்துக்கு நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சார். விஜயகாந்துக்கு நான் வந்து மயிலத்துலேருந்து சென்னைக்கு வரதுக்காக 8 மணி நேரம் காத்து சொன்னீங்களே. அதனால நான் இந்த கூட்டத்தை வச்சு நான் விஜய் ஒரு டபுள் டிஜிட்டில் அவருக்கான பெர்சன்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு 18% வரும்னு சொன்னாங்க. என்னாச்சு சார்? ரெண்டு ஒரு கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சின்னு வரும்பொழுது மக்களுடைய சாய்ஸு நேரோ டவுன் ஆகிட்டே போகும்.
இப்போது எல்லாரும் எம்ஜிஆரை மனசில் வச்சுன்னு பேசுகிறாங்க. 15 வருஷம் எம்ஜிஆர் திமுகக்குள்ளே இருந்து, திமுகக்குள்ளே இருந்து, 40 எம்எல்ஏ இருந்து, ஒரு 5, 6 மந்திரி இருந்து, 7, 8 எம்பி இருந்து, அவங்க எல்லாம் அப்படியே வெளில வந்தாங்க. திமுகக்குள்ளே அதிமுக பதுங்கி இருந்தது. அதை வெளியில் கொண்டு வந்தார். அது ஒரு கட்சியாக இருந்தது. வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு, தேர்தல் நுணுக்கங்கள் தெரியும், மக்களை தொடர்பு கொள்ள முடியும். அவரை வச்சு கணக்கு பண்ணுறது தப்பு. யார் வாக்குகளை அதிகமா பிரிப்பார்னு நினைக்கிறீங்க இந்த சமுதாயத்துல? எனக்கு என்னவோ அவர் புதிய வாக்குகளை தான் சேர்ப்பார். அவர் பழைய வாக்குகளை பிரிக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லைன்னு தோன்றுது. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அண்டர் பண்ணி என்னுடைய அனுமானம். பிரசாந்த் கிஷோருக்கு 18% ஓட்டு வரும்னு சர்வே வந்தது இல்லையா? பிரசாந்த் கிஷோர் உச்ச நட்சத்திரம் இல்லை, எல்லா வீட்லயும் அறிமுகமானவர் இல்லை. நான் சொல்கிறேங்க சார், பிரசாந்த் கிஷோர் ஒரு வருஷம் கடுமையா உழைத்தார். தெரு தெருவா பண்ணார். அதனால அவருக்கும் பெரிய வரவேற்பு இருந்தது. 2000, 3000, 4000 எந்தெந்த இடத்துல பெரிய ரேலி அட்ரஸ் பண்ணலையே தவிர போன இடத்துலலாம் 3000, 4000, 5000 பேர் பண்ணாங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்க வருவோம். தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் விந்திய மலையாளம் தாண்டி கொஞ்சம் மேலே போவோமே. ஆனால் திரு நிதிஷ்குமார் மாநில அரசியலேருந்து விலகி இருப்பது நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. நீங்கள் நன்கு அறிந்தவர் அவரை. சார், அவருக்கு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரமே பண்ணலை. ஆமாம். காரணம் என்னவென்றால் அவர் உடல் நலக்குறைவு. அவருக்கு கொஞ்சம் டிமென்ஷியா இருக்குது. இது ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா, நான் நலந்தா யூனிவர்சிட்டி லெக்சர் சீரீஸில் நான் முதல் லெக்சரை டெலிவரி பண்ணுறதுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் அப்போது அரிஃப் முகமது கான் அவர் விருந்தினராக இருந்தேன். அங்கே தான் லெக்சர் டெலிவரி பண்ணேன். அப்போ நான் அவரை கேட்டேன், நிதிஷ் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அவரை பார்க்கலாமான்னு. இப்போ பார்த்தாக்கா அவர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாரா இல்லையாங்கிறதே சந்தேகம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் பார்த்து 20 ஆண்டு ஆகிவிட்டது. என்னன்னு கேட்டால், இல்லை அவருக்கு ஒரு அதாவது நினைவு தவறுகிறது, அதனால தேர்தல்லையே அவர் பிரச்சாரம் பண்ணலை. ஆனால் அவருக்கு மக்களுக்கு அவர் பேரில் ஈர்ப்பு, அது குறிப்பாக பெண்களுக்கு. இல்லை, அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவரை முதல்வராக நிறுத்தியது, முதல்வராக வைத்தது ஒரு அரசியல் நேர்மையா சார்? இப்போ முதல்ல அவர் நான் நிற்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க? இல்லை, ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கும்போது மற்றவர்கள் அவர் ஏற்பதோ முன்னிறுத்துவதோ சரி. அவங்க முதல்ல அவருடைய கட்சி முடிவு பண்ணோம், இன்னும் முதல்ல அவர் முடிவு பண்ணோம், அடுத்தது கட்சி முடிவு பண்ணோம், அதுக்கப்புறம் தானே பிஜேபி முடிவு பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு மனநிலை சரியில்லை சார், நீங்கள் நிற்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? யாரும் அந்த நிலைமை இப்போ யாருக்குமே. இப்போ கருணாநிதி எவ்வளோ நாள் இருந்தார்? அவருக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தது. அப்போ கூட அவருக்கு தலைவர் பதவி அவர் கையில் தான் இருந்தது. யாருக்குமே இதை விட மனசு வராது. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விடணும் அப்படின்னு நினச்சி அவர் விடுகிறார் இல்லையா, அதுதான் முக்கியம். அது இந்திய அரசியல்வாதிகளுக்கு இல்லவே இல்லை. இப்போ இருக்கேன். இப்போ நிதிஷ்குமார் தொடர்ந்து இருந்தார், யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறார். அவர் மத்திய மந்திரியா உட்காந்தா ஒரு முக்கியமான துறையை கையாண்டா அது நல்லதா? நான் சொல்கிறேன், அது பின்னால் என்ன நடக்க போகிறது தெரியாது. முதலமைச்சராக நான் இல்லை அப்படி. முதலமைச்சர் அப்படிங்கிறது பீகாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் போல், அது சரி. உத்தரப்பிரதேசத்துலாம் ஏன்னா அந்த அரசியல் போக்கு அப்படி. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இல்லை, இங்கே என்ன விமர்சனம் வருது? இன்னைக்கு நிதிஷ்குமார், நாளை எடப்பாடி. சரி, இவங்க தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னன்னாக்கா, உலக அரசியலையே தமிழ்நாட்டினுடைய பார்வையில் தான் இவங்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அதான் முதல்ல சொன்னேன் நான்.